பொதுத்துறை நிறுவனமாக இருந்தது. மின்சார சட்டம் 2003 அடிப்படையில் அரசாணை 114 2008 போட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரண்டிக்கும்படியாகவும் அதற்கு கீழே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் என்று இரு கழகங்கள் பிரிக்கப்பட்டு 2010 அரசாணை 100 வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை 100 பிரகாரம் எப்படி பிரிக்கப்பட்ட மின்வாரியத்திற்கு தொழிலாளிகளுடைய நிலை, மின்சார வாரிய சொத்துக்கள் நிலை, எதிர்கால பாதுகாப்பு உள்ளடக்கிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அந்த அரசாணை 100 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருந்தால் கூடி அது தொழிலாளர்களுக்கு பாதிப்பு என்ற முறையில் எங்களுடைய சங்கம் 2010 நீதிமன்றத்தை நாடி இதில் எதிர்கால பாதுகாப்பு என்பதில் அரசு உத்தரவாதத்துடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லை என்ற முறையில் நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கில் மின்சார வாரியம் ஒரு அப்டேட்டை தாக்கல் பண்ணியிருந்தது 2010. நாங்கள் இந்த சலுகைகள்லாம் இப்போ இருக்கின்ற நிலையெல்லாம் தொடர்ந்து நீடிக்கின்ற வகையில் நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் நீதிமன்றம் 2010 ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது கொடுத்தது. ஆனால் 2010 24 வரைக்கும் வாரிய நிர்வாகம் 2 முறை இடையில 2012 மற்றும் 2020 இந்த 2 ஆண்டுகளில் ஒரு ஆலோசனை மட்டும் கொடுத்துட்டு தொழிற்சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க. இப்போ போன திடீர்னு 5ஆம் தேதி தொழிற்சங்கங்கள்லாம் அழைத்து இது மின்சார வாரிய பிரிப்பு சம்பந்தமாக உத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இருக்கிறோம் என்று ஒரு ஆலோசனையை திடீர்னு கொடுத்து 7ஆம் தேதியை தொழிற்சங்கம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னாங்க. ஒரே நாள் தான் அவகாசம் என்பது இருந்தது. ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த நகலில் வரைவினங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பது ஏதோ பலதரப்பட்ட முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் காணப்படும் என்ற முறையில் அந்த வார்த்தைகள் என்பது இருந்தது. அது கொடுக்கின்ற பொழுதே நாங்கள் தெளிவாக சொன்னோம், ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்று நாங்கள் தொழிற்சங்கம் சொல்லியிருந்தோம். ஆனால் அதையெல்லாம் வாரிய நிர்வாகம் கணக்கில் கொள்ளாமல் கடந்த 9ஆம் தேதி என்று இன்றைக்கு, அதாவது திங்கட்கிழமை 12ஆம் தேதி முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு பல்வேறு சங்கங்களை அழைத்து இந்த ஒப்பந்தத்தை காண அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. மின்னுடைய மத்திய சிஐடி பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் மின்சார வாரிய பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நியாயம் வழங்க முடியாது. 1. 2வது, ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு இதில் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்னால் அவருடைய பென்ஷன் நிலையே இதில் கேள்விக்குறியாக மாறும். இந்த சரத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அரசாணை 100 செக்ஷன் 17 தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஃபண்டு எந்த அளவுக்கு மின்சார வாரியத்தில் பிரிக்கப்பட்ட கம்பெனியில் அது வருதோ, ஃப்ளோ ஆகுதோ, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு பென்ஷன் மற்ற சலுகைகள் கொடுக்கப்படும் என்று அரசாணை 100 சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 1,67,000 கோடி கடன் என்று இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் நாளைக்கு எப்படி லாபத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கேள்வி என்பது எங்களுக்கு வருது. அது மட்டுமல்ல, இது தொடர்ச்சியாக இன்னொரு அரசாணை என்பது அரசு வெளியிட்டிருக்கு. மின்சார வாரியத்தினுடைய டான்ஜெப்கோ கம்பெனியை மேலும் 3 கூறுகளாக பிரிக்கிறாங்க. மின் உற்பத்தி தனியாகவும், மின் விநியோகம் தனியாகவும், பசுமை மின்சாரம் என்ற முறையில் தனியாக பிரிப்பதற்கான அரசாணை 6-7 வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஆபத்து என்பது வரப்போகுது. மாநில மின்வாரியங்கள் மேலும் பல துண்டுகளாவதற்கான ஒரு ஏற்பாடு என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்குங்கிறதுனால அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டோம். அதே போல் ஓய்வு பெறுபவர்களுக்கு ஒரு சிறப்பு நிதியம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இருக்கிற என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, 2014, 15 இப்படியான ஒரு ஏற்பாட்டை பண்ணனால ஒரு முடிவெடுத்து 2018 வரைக்கும் ஒரு 1,200 கோடி ரூபாய் அந்த இது ஃபண்டை வச்சுருந்தாங்க, ஓய்வூதியத்துக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் இருந்தது. ஆனால் அந்த நிதியை கூடி எடுத்து மின்சார வாரியம் இன்னைக்கு அதனுடைய வட்டி செலுத்துவதற்கு மற்றவர்களுக்கு செலவு செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் எப்படி இவங்க ஓய்வூதியத்துக்கு தனி ஒரு நிதியம் உருவாக்க முடியுங்கிற கேள்வி என்பது இருக்கு. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு இதில் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக ஓய்வூதியம் மற்றும் சலுகைகள் வழங்குவதற்கான எந்த ஒரு அரசுடைய உத்தரவாதம் இல்லை. மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பொறுப்பெடுத்துக்கும். எதற்கு என்று சொன்னால், பிரிக்கின்ற பொழுது உருவாகின்ற புதிய கம்பெனிகளுக்கு இந்த விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுவதற்கு நாங்கள் உதவுவோம் என்ற முறையில் தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க மின்வாரிய தொழிலாளர்களை வஞ்சிப்பது மட்டுமல்ல. நாளைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிகளாக பிரிஞ்சுன்னு சொன்னால் இன்றைக்கு உற்பத்தி தனியார்கிட்ட போகும். மின்சார வாரியத்துடைய மொத்த வருவாயில் 56,000 கோடி என்பது பவர் பர்ச்சேஸில் போகுது செலவு. அப்படி இருக்கும் பொழுது மின் விநியோக கம்பெனி என்பது தனியார்கிட்ட அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்க முடியாது. அப்படி விற்க முடியாத சூழல் வருகின்ற பொழுது ஊழியர்களுக்கு சம்பளம், மற்ற விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும். ஆகவே இந்த கம்பெனி அதிகமான மின்கட்டணத்தை ஏற்றுகின்ற நிலைமை என்பது வரும். இலவச மின்சாரம் என்பது கேள்விக்குறியாக மாறும். 100 யூனிட் என்பது கேள்விக்குறியாக மாறும். இது போன்ற ஆபத்துகள் எல்லாம் எதிர்காலத்தில் வரும். 1. 2வது, இன்னைக்கு அரசு பாதுகாப்புடன் போன்ற ஒப்பந்தங்களில் கேரளாவாகட்டும் சரி, கடந்த ஜனவரி மாதம் அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல. ஆனால் அந்த செட்டில்மெண்ட்டின் அடிப்படையில் அரசுகிட்ட ஃபைட் பண்ணும்போது கேரளா அரசாங்கம் தொடர்ந்து 2 மாதங்களாக அந்த ஓய்வூதியர்களுக்கு வழங்கிட்டு இருக்குது. கர்நாடகாவில் இதே மாதிரி பாதுகாப்புடன் போட்டதுனால அங்கேயும் தொகை கொடுக்க முடியவில்லை என்று வருகின்ற பொழுது
நீதிமன்றத்திற்கு போனதால அரசு உத்தரவோடு இருக்கிறதுனால அங்கேயே அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இப்போ இந்த 1ஆம் தேதி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒப்பந்தம், காலிப்பணிகள் நிரப்ப சம்பந்தமாக இந்த ஒப்பந்தம் இல்லை. பஞ்சாபில் தெளிவாக இருக்குது. ரிசர்வேஷன் நாளை கேள்விக்குறியா இருக்குது. அதெல்லாம் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்குது. அந்த மாநிலத்திலே அரசு உத்தரவாதத்துடன் போடுவோம் என்று சொன்னதில் அவங்க இந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாமல் திணறினாங்க. ஓய்வூதியத்தை தான் நீ 20,000 வச்சுக்கோ, சம்பளத்துக்கு 30,000 வச்சுக்கோ என்று முழுச்சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தத்தை கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பின்பு, வழக்கு தொடுத்த பின்பு அடுத்த நாளே பஞ்சாப் அரசு அந்த மின்வாரிய ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளத்தையும் முழுமையான ஓய்வூதியத்தையும் கொடுத்து, அப்படி இந்த ஒப்பந்தத்தில் தமிழக அரசால் இப்போ வெளியிடப்பட்ட மின்சார வாரியத்தால் இன்றைக்கு சில தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போடுற ஒப்பந்தத்தில் இந்த பாதுகாப்பு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் இது பணியாளர்களை வஞ்சிக்கின்ற செயல் என்ற முறையில் மின்வழியர் மத்தியப்பு கையெழுத்திடல. இது பொதுத்துறையை நசுக்கின்ற ஏற்பாடு, மேலும் பல கம்பெனிகளை வருவதற்கான ஏற்பாடு என்ற முறையில் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பதை தெரிவித்துள்ளோம். ராஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்வழியர் மத்தியம். ஸ்கூலில்